நம்முடைய தேர்ந்தெடுப்புகள் நமக்கு உற்ற நண்பனாகவும் உருவெடுக்கலாம் அல்லது மிக மோசமான எதிரியாகவும் மாறலாம். சாப்டர் 2, தேர்ந்தெடுப்புகள், அதாவது சாய்ஸஸ். நம்ம இந்த சாப்டர்ல ரொம்ப ஒரு சூப்பரான விஷயத்த பார்க்க போறோம். சாய்ஸஸ். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சூழ்நிலைக்கு உட்பட்டோ நம்ம சாய்ஸஸ் மேற்கொள்றதன் மூலமா நம்ம வாழ்க்கை எந்த அளவுக்கு சிறப்பா மாறுது இல்ல பாதிக்கப்படுதுன்றத இதுல பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மை என்ரூட் லைஃப். இந்த புத்தகத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறது மோகனா சரவணகுமார். வெல்கம் டு மை சேனல். நம்ம எல்லாருமே இந்த உலகத்துக்கு வரும்போது ஒரே மாதிரியா தானே வரோம். ஒரு பயத்தோட வரோம், வெகுளித்தனத்தோட வரோம். அதுக்கப்புறமா நம்ம ஏற்படுத்தி கொள்கிற வாழ்க்கை நம்ம மேற்கொள்ற தேர்ந்தெடுப்புகளுடைய தொகுப்பு தான். அது உங்களுக்கு உற்ற நண்பனாகவும் இருக்கலாம், இல்ல மோசமான எதிரியாகவும் இருக்கலாம். உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற எல்லாத்துக்கும் நீங்க ஏதோ ஒன்ன தேர்ந்தெடுத்தது தான் காரணமா இருக்கும். நீங்க ஒவ்வொரு வாட்டியும் சாய்ஸ் எடுக்கும் போதும் அது உங்களுடைய நடத்தையா மாறி அதுக்கப்புறமா பழக்கமா மாறுது. நீங்க ஒரு மோசமான சாய்ஸை மேற்கொள்ளும்போது உங்களுடைய வாழ்க்கையில அது பின்னடைவை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு புதுசான கடினமான சாய்ஸை நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாவீங்க. சரி, எதுக்கு வம்பு, நம்ம எதையுமே சூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன ஆகும் தெரியுமா? உங்களுடைய லைஃப் எதையோ ஒன்று உங்க தலையில கொண்டு கட்டி விட்டுரும். அதை நீங்க வேற வழியே இல்லாம நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சுருக்கமா சொல்லணும்னா, முதல்ல நீங்க ஒன்ன சூஸ் பண்றீங்க. அதுக்கப்புறமா நீங்க என்ன சூஸ் பண்றீங்களோ அதுதான் உங்கள செதுக்கிட்டு இருக்கு. நீங்க உங்களுடைய லைஃப்ல சூஸ் பண்ணிட்டு இருக்கிறது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையின் போக்கையே அது மாற்றுது. காலேஜுக்கு போய் நான் படிக்கணுமா வேண்டாமா அப்படின்றது ஒரு சாய்ஸ் தான். யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், காரை ஓட்டுறதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி குடிக்கலாமான்றது ஒரு சாய்ஸ் தான். காசிப்ஸ் பேசணுமா இல்ல வாயை மூடிட்டு இருந்துடணுமான்றதும் ஒரு சாய்ஸ் தான். இன்னொரு ஆளுக்கு நம்ம ஃபோன் பண்ணி இந்த பொருளை விற்கலாமா இல்ல இதோட நிறுத்திக்கலாமா அப்படின்றதும் ஒரு சாய்ஸ் தான். இந்த சாய்ஸஸ் எல்லாமே கூட்டு விளைவா சேர்ந்து உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த சாப்டர்ல இருந்து நீங்க கத்துக்க போறது என்ன தெரியுமா? உங்களுடைய லைஃப் ஆனது நீங்க ஏற்கனவே சூஸ் பண்ணி வச்சிருப்பதன் வெளிப்பாடா இனியும் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்னோட லைஃப்ல நான் என்னென்னலாம் பயன்படுத்தி என்னுடைய வாழ்க்கையையும் தொழிலையும் மாத்திக்கிட்டனோ, அது உங்களுடைய வாழ்க்கையையும் நான் மாத்துறதுக்கு நான் உங்களுக்கு இதுலேருந்து சொல்லித்தர போறேன். பெரும்பாலான நேரங்கள்ல ஒரு விழிப்புணர்வே இல்லாம நீங்க எதையோ ஒன்ன சூஸ் பண்ணிடுறீங்க. அது நம்ம தான் எடுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்ல. நம்மளுடைய வளர்ப்பு முறையா இருக்கலாம். இல்ல நம்மளுடைய கலாச்சாரத்துல ஒரு அங்கமா கூட அது இருக்கலாம். அது நம்மளுக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ, தெரிஞ்சோ, தெரியாமையோ நம்ம எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். திடீர்னு ஒரு விஷயம் நீங்க சூஸ் பண்ணது உங்க வாழ்க்கையவே மாத்தலாம். அதனால உங்களுடைய கடின உழைப்பு வீணாவதையும், உங்க வாழ்க்கையே திசை மாறி போறதையும் நீங்க பார்க்க முடியும். யார் ஒருத்தருமே வேணும்னே பிளான் பண்ணி தான் குண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. தனக்கு டிவோர்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம தான் திவால் ஆகணும்னு சொல்லிட்டு யாருமே பிஸ்னஸ் எடுக்க மாட்டாங்க. இல்லையா? இது எல்லாமே சாய்ஸஸ் தான். இது சரியான முறையில இல்ல அப்படின்னா, கண்டிப்பா இதனுடைய விளைவு ஒரு மிக மோசமானதா தான் இருக்கும். என்னைக்குமே ஒரு யானை உங்கள கடிச்சிருக்காது. கொசு தான் கடிக்கும். ஏன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மள அச்சுறுத்தும். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதா எடுக்கக்கூடிய சாய்ஸஸ் நம்மளுடைய வாழ்க்கைய மாத்திட்டு இருக்கு அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாம போயிடும். எடுத்துக்காட்டா, ஒரு முழு பாட்டில் கொக்கோ கோலாவ குடிச்சிட்டு, ஒரு பாக்கெட் சிப்ஸ சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அடடா! இவ்ளோ சாப்பிட்டுட்டோமே, வெயிட் போடுமேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா 2 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து டிவி பார்த்ததுக்கு அப்புறமா தான், நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான வேலைய பண்ணலையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். இது எல்லாமே தப்பான சாய்ஸஸ் தானே! நம்ம இந்த மாதிரி விழிப்புணர்வு இல்லாம சூஸ் பண்றதுனால தான் முக்கியமான சாய்ஸஸ தவற விடுறோம். நம்ம எப்பவுமே அடுத்தவங்க மேல ஈஸியா பழி போட்டுறோம். என்னுடைய ஹையர் அஃபிஷியல் குறுக்க நிக்கிறனால தான் என்னால முன்னேற முடியல. என்னோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி பண்ணதுனால தான் நான் பிசினஸ்ல தோத்து போனேன். என்னுடைய ஒய்ஃபோ, ஹஸ்பண்டோ இந்த மாதிரி பண்ணதுனால தான் நான் வாழ்க்கையில முன்னேறல. என் குழந்தைங்க இப்படி பண்ணதுனால தான் என்னால வேலைக்கு போ முடியல. இந்த மாதிரி அடுத்தவங்க மேல நம்ம ரொம்ப ஈஸியா பழிய போட்டுறோம் இல்லையா? இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்! ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய நண்பன் ஒருவன் அவனுடைய மனைவிய பத்தி குறை சொல்லிட்டு என்கிட்ட வந்திருந்தான். ஆனா உண்மையில பார்த்தா அவனுடைய மனைவி ரொம்ப தங்கமானவங்க. இவன் மேல தப்பு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சது. அப்ப நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன்.
1 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னுடைய மனைவி கிட்ட இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு நோட்ல எழுதி வைக்க ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு குணநலன்களையும் நான் வந்து பாசிட்டிவா பார்க்க அவகிட்ட இருந்த நெகட்டிவ் எனக்கு தெரியாமயே போயிடுச்சு. 1 வருஷத்துக்கு அப்புறம் தேங்க்ஸ் கிவிங் டேல அந்த டைரிய நான் அவளுக்கு குடுக்கும்போது அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. இதுதான் பெஸ்ட் கிஃப்ட்ன்னு சொன்னா. அத படிச்சு பார்க்கும்போது உண்மையாலுமே இவகிட்ட இவ்ளோ நல்ல விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன்னு சொல்லி எனக்கே ஆச்சரியமா இருந்தது. இந்த மாதிரி நான் சொன்ன உடனே என்னுடைய நண்பனும் தானும் இந்த மாதிரி செய்ய போறதா சொல்லிட்டு போனான். அதுக்கப்புறம் ஒரு சில மாதங்கள் கழிச்சு, இல்ல நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அவ ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொன்னான். நீங்க செய்யற வேலைக்கு 100% நீங்களே பொறுப்பேத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்க லைஃப் எப்படி மாறுதுன்றத நீங்களே பார்ப்பீங்க. உங்க லைஃப்ல எது நடந்தாலுமே சரி, அதுக்கு 100% நீங்க தான் பொறுப்பு. உங்களுடைய பிரச்சனைக்கு இன்னொருத்தவங்க பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ, அந்த இடத்திலேயே நீங்க உங்களுடைய வாழ்க்கையோட கண்ட்ரோல இழக்கிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடத்துக்கு நீங்க டைமுக்கு போய் சேரணும்னா, அங்க போக முடியாததுக்கு நான் வந்த டிராஃபிக் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். ஆனா, முன்னாடியே போகணும்னா நீங்க தான் முன்னாடியே கிளம்பணும். நீங்க செய்யற அல்லது செய்யாம இருக்கிற எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம். உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, நீங்க அதை எப்படி ரியாக்ட் பண்றீங்க அப்படின்றது உங்களுடைய சாய்ஸ் தான். இந்த மாதிரியான ஒரு மனநிலைமைக்கு மட்டும் நீங்க வந்துட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க பொருளாதாரத்துல, வாழ்க்கையில, அறிவுல இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே முன்னோக்கி தான் போவீங்க. என்னோட தலைவிதிய நிர்ணயம் பண்ணிக்கிற அதிகாரம் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்றத நீங்க உணரணும். உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு சில விஷயங்கள் வந்து தேவைப்படுது. முதலாவது தயார் நிலை. அது கூடவே உங்களுடைய மனப்போக்கு எப்படி இருக்கு? உங்களுடைய சந்தர்ப்பம் எப்படி இருக்கு? அதுக்கப்புறமா நீங்க எப்படி செயல்படுறீங்க? இத குறித்து தான் உங்களுடைய அதிர்ஷ்டம் அமையும். அதிர்ஷ்டம் கைகூடாம இருக்கிறதுக்கு ஒருவருடைய மனப்போக்கு தான் காரணம்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நீங்க உங்கள சுத்தி என்ன நடக்குதோ, அத எப்ப கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சுன்னு அர்த்தம். உங்களால கவனிக்க முடியாத எதையுமே நீங்க பார்க்க முடியாது. சந்தர்ப்பம் அப்படின்றது வந்து நீங்களே அத உருவாக்கிக்கணும். அடுத்தது செயல் நடவடிக்கை. இங்க தான் நீங்க உங்களுக்கான வேலைய நீங்க செய்யணும். உங்களுடைய அதிர்ஷ்டம் பிரபஞ்சத்தின் மூலமாவோ, கடவுளின் மூலமாவோ அல்லது வேற யார் மூலமாவோ வந்திருந்தாலும் சரி, இப்போது நீங்க அதுக்கு என்ன மாதிரியான செயல் நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்றது தான் உங்களுடைய பொறுப்பு. நீங்க சொல்லலாம், என் வாழ்க்கையில இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, இந்த மாதிரிலாம் நடக்கலன்னு சொல்லிட்டு. ஆனா, உங்கள விட மோசமான, சாதகமே இல்லாத சூழ்நிலையை எதிர்கொள்கிறவங்க கூட ரொம்ப மகிழ்ச்சியாவும், சந்தோஷமாகவும், செழிப்பாவும் இருக்காங்க. அதற்கு காரணம் அவங்க செயல்படுறது தான். நீங்க சூஸ் பண்றது சரியா இருக்கணும்னா, நீங்க ரொம்ப மைன்யூட்டா உங்கள நீங்க கவனிக்கணும். நீங்க என்ன பண்றீங்க? என்ன சூஸ் பண்றீங்கன்றதுல கவனமா இருக்கணும். எடுத்துக்காட்டா, நீங்க கடன்ல இருந்து விடுபடணும்னு வைங்களேன். நீங்க செலவழிக்கிற ஒவ்வொரு ரூபாயையும் கண்காணிக்கணும். அதே மாதிரி உடல் எடைய குறைக்க விரும்புறீங்க அப்படின்னா, நீங்க வாயில போடுற ஒவ்வொரு சாப்பாட்லயும் எவ்வளோ கேலரி இருக்கு? இது நல்லதா? கெட்டதா? அப்படின்றத வந்து பார்த்துட்டு தான் சாப்பிடணும். எப்பவுமே நான் வந்து ஒரு சின்ன டைரியில நான் என்னென்ன சாப்பிட்றேன்றத டெய்லியும் எழுதி வைக்கிறத வழக்கமா வச்சிருக்கேன். இதனால என்னுடைய உடல் எடை கூடாம என்னால பார்த்துக்க முடியுது. இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க எழுதி வச்சு சாப்பிடும்போது, அடுத்த நாள் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத நினைவுல வச்சு நம்மளால சாப்பிட முடியும். இத நீங்க தேர்ந்தெடுத்து தான் பாருங்களேன். எப்படி விளைவு வருதுன்னு பார்க்கலாம். முதல்ல 1 வாரத்துக்கு ஒரே ஒரு பழக்கத்த மட்டும் நீங்க கண்காணியுங்க. எந்த பழக்கம் உங்கள அதிகமா கட்டுப்படுத்திட்டு இருக்குன்றத முதல்ல கண்டுபிடிங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய முயற்சியுடைய கூட்டு விளைவ நீங்க கண்கூடா பார்த்ததுக்கப்புறம், நீங்களாவே உங்களுடைய வாழ்க்கையில பிற அம்சங்கள்லயும் இத வந்து நீங்க புகுத்திடுவீங்க. இப்படி ஒவ்வொரு வாரமும் நீங்க சாப்பிடுறத எழுதி வைக்கிறதோ, அல்லது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்றது எழுதி வைக்கிறதன் மூலமா, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற தப்பான சாய்ஸஸ் எப்படி உங்க வாழ்க்கையவே கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு, உங்கள முன்னேற விடாம தடுத்துட்டு இருக்குன்றத நீங்க பார்க்க முடியும். அதுக்கப்புறமா என்ன? நீங்க செயல்ல இறங்கி, அந்த தேவையில்லாத சாய்ஸஸ வந்து தூக்கி போட்டுறலாம். உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன். தோக்கறதுங்கிறது ஒரு பழக்கம் தான். அதே மாதிரி வெற்றியும் ஒரு பழக்கம் தான். அதனால நம்மளுடைய வாழ்க்கையில நீடிச்சு நிலைச்சிருக்கிற வெற்றி பழக்கங்கள நம்மளால உருவாக்கிக் கொள்ள முடியும். அது எப்படின்னு பார்க்கறதுக்கு அடுத்த எபிசோட் வரைக்கும் காத்திருங்க. இந்த சாப்டர் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இந்த சாப்டர்ல என்ன புடிச்சிருந்தத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஆடியோ புக்ஸ்க்கு இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.